ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிடிடிஆர்பி 21/7/2024 நடந்த கொஷின் பேப்பர்லேருந்து கொஷின் நம்பர் 130 தான் பார்க்க போகிறோம். அதுக்கான ஆன்சர் புக் த்ரூ பேஜ் நம்பர் எக்ஸ்ப்ளனேஷனோடு பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். 2 ஓம் 5 ஓம் மற்றும் 4 ஓம் மின்தடை மதிப்புகள் கொண்ட 3 மின்தடை ஆக்கிகள் பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது எனில் தொகுபயன் மின்தடையை காண்க. ஓகேங்களா, இதில் இதை பார்த்துக்கோங்க, இந்த மதிப்பை பார்த்துக்கோங்க. 2 ஓம் 5 ஓம் 4 ஓம் இது மின்தடை மதிப்புகள் கொண்ட 3 மின்தடை ஆக்கிகள். ஓகேங்களா, அது எந்த இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. இதை தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இதில் 2 ஃபார்முலா இருக்குது, தொடர் இணைப்பு பக்க இணைப்புன்னு இருக்குது. நம்ம இதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அது அந்த ஃபார்முலா போட்டு தான் இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது எனில் தொகுபயன் மின்தடை தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இது எப்படி போடுறது? இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 20/19 ஓம். ஓகேங்களா, இது எப்படி போகிறது அப்படின்னு நான் சொல்கிறேன். இதுலேயே நான் போட்டிருக்கேன் பாருங்கள். அங்கே மின்தடை ஆக்கிகள் 3 கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த 3 தான் இது. ஓகேங்களா, அந்த மூணுடைய தலைகீழிகளின் கூடுதல் எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொகுபயன் மின்தடையின் தலைகீழிக்கு சமமாக இருக்கும். இது ரிசல்ட்டு. இது எந்த புக்கில் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இந்த சம்மை எப்படி போடுறதுன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இதில் கொடுத்துருக்காங்க. இது எந்த ஸ்டாண்டர்ட் புக்குனா 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் நம்பர் 49 இருக்கும் பாருங்கள். அந்த பேஜில் இது தான் இருக்குது. இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பல மின்தடையாக்கிகள் பக்க இணைப்பில் இணைக்கப்படும் போது, இப்போ அதில் கொடுத்துருக்காங்க இல்லையா 2 ஓம் 5 ஓம் 4 ஓம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் மின்தடை மதிப்புகள். அதுதான் மின்தடை ஆக்கிகளுடைய மின்தடை மதிப்புகள். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. பல மின்தடை ஆக்கிகள் பக்க இணைப்பில் இணைக்கப்படும் போது, அதாவது என்ன இணைப்புன்னு கொடுத்துட்டாங்க, பக்க இணைப்பில் தனித்தனி மின்தடை ஆக்கிகளின் மின்தடையின் தலைகீழிகளின் கூடுதல். இப்போ தனித்தனி ஓம் கொடுத்துருக்காங்க இல்லையா, 2 ஓம் 5 ஓம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனுடைய தலைகீழிகள் அதுதான் கொடுத்துருக்காங்க. தனித்தனி மின்தடை ஆக்கிகளின் மின்தடையின், அதாவது மின்தடை மதிப்பு தான் அங்கே கொடுத்துருக்காங்க, அதனுடைய தலைகீழிகளின் கூடுதல். இப்போ பார்த்தோம் இல்லையா, ஆறுன்றது 1/R1 1/R2 3 கொடுத்துருக்காங்க இல்லையா, 1/R3 அப்படி எடுத்துருக்கோம். அதனுடைய கூடுதல் தலைகீழினா 1/ல போடுறது. கூடுதல் எப்படி இருக்குமா, தொகுபயன் மின்தடையின் தலைகீழிகளுக்கு சமம். தொகுபயன் மின்தடை கீழே கொடுத்துருக்காங்க என்னன்னு சொல்லி அதை நம்ம பார்க்கலாம். அதனுடைய தலைகீழிகளின் கூடுதலுக்கு இது சமமாக இருக்குமா. ஓகேங்களா, பக்க இணைப்பில் கீழே இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பக்க இணைப்பு சம மதிப்புடைய n மின்தடையாக்கிகள் பக்க இணைப்பில் இணைக்கப்படும் போது அதன் தொகுபயன் மின்தடை இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். தொகுபயன் மின்தடை R/Nன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் தொகுபயன் மின்தடை. இதனுடைய தலைகீழ் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், N/R இருக்கும். அது அப்படியே தலைகீழை மாற்றிக்கணும். ஓகேங்களா, இது எதுக்கு சமமாக இருக்கும், தனித்தனி மின்தடை நம்ம பார்த்தோம் இல்லையா, 1/R 1/R + 1/R + 1/R 3 மின்தடையாக்கிகளுடைய மதிப்புகள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனுடைய தலைகீழிகளின் கூடுதலுக்கு இந்த தொகுபயன் மின்தடையின் தலைகீழிக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த அதே தான் கீழே இருக்குது பாருங்கள். இது 3 அங்கே கொடுத்துருக்கிற மதிப்புகள், அதனுடைய தலைகீழிகள், இதனுடைய கூடுதல் எதுக்கு சமமாக இருக்குமா, இதுக்கு சமமாக இருக்கும். N/Rன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொகுபயன் மின்தடையின் தலைகீழி. இங்கே நம்ம மேலே பார்த்துருப்போம், தொகுபயன் மின்தடைனா R/N, இங்கே கொடுத்துருக்கிறது N/R கொடுத்துருக்காங்க. அப்போ இதனுடைய தலைகீழ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த மெத்தடில் தான் நம்ம அங்கே போட போகிறோம். தொகுபயன் மின்தடையின் தலைகீழ் தான் இது N/Rன்றது. இது எதுக்கு சமம், நடுவில் பாருங்கள் சமம்னு கொடுத்துருக்காங்க. எதுக்கு சமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற 3 மதிப்பு கொடுத்துருக்காங்களே அதனுடைய தலைகீழிகளின் கூடுதலுக்கு சமம். ஓகேங்களா, இப்போ புரியும்னு நினைக்கிறேன். இந்த தொகுபயன் மின்தடை இது N/R, R/Nன்றது தான் தொகுபயன் மின்தடை. அதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா R/Pன்னு சொல்லலாம். ஓகேங்களா, அதுக்கு R/Pன்னு வேல்யூ இருக்குது. R/P தான் R/Nன்னு எழுதுகிறாங்க. R/P R/ρ இது என்ன தெரியல, அது ரோ இப்படி போடுவாங்க, இது பி மாதிரி இருக்குது, ரோ மாதிரி இருக்குது, அது எப்படின்னு பார்த்துக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம இப்போது இங்கே சம்மு போட போகிறோம். ஓகேங்களா, இவங்க தொகுபயன் மின்தடை தான் கேட்டிருக்காங்க. தொகுபயன் மின்தடைக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே கொடுத்துருக்க மதிப்பு பாருங்கள், 2 ஓம் 5 ஓம் 4 ஓம் மின்தடை மதிப்புகள் கொடுத்துருக்காங்க. இப்போ அதனுடைய தலைகீழிகளின் கூடுதல் பார்க்கணும்.
அப்போது 2 ஓம் வந்து 1/2ன்னு எழுதணும், 5 ஓம் வந்து 1/5ன்னு எழுதணும், 4 ஓம் வந்து 1/4ன்னு எழுதணும். அதனுடைய தலைகீழியை நான் எழுதிட்டேன். 2, 5, 4 அதனுடைய தலைகீழியாக எழுதிட்டேன். அது எல்லாத்தையும் கூட்டுறோம். அது எதுக்கு சமமாக இருக்கணும்? இதுக்கு சமமாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ இது எல்லாத்தையும் கூட்டுக்குள்ளார எல்சிஎம் எடுக்கிறோம். இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தால் 20 எடுத்தால் அப்போ இதில் 2 எதால் பெருக்குனா 20 கிடைக்கும், 10ஆல் பெருக்கணும். அப்போ மேலேயும் 10ஆல் பெருக்கணும், அப்போ 10 இங்கே 5 எதால் பெருக்குனா 20 கிடைக்கும், 4ஆல் பெருக்கணும். அப்போ மேலேயும் 4ஆல் பெருக்குங்க, இங்கே மேலே 10ஆல் பெருக்கணும். ஏன்னா 20 கிடைக்கணும், எல்சிஎம் 20 இல்லையா, அதனால். இப்போ 1 நாள் 4 5 20, அப்போ மேலே 4 வந்துடும், இங்கே மேலே 10 வரும். 4 எதால் பெருக்குனா 20 கிடைக்கும், 5ஆல் பெருக்கணும். அப்போ மேலே 5ஆல் பெருக்குங்க, மேலே 5 வந்துடும். இப்போ 10 4 14, 14 5 19, 19/20 ஓம். இப்போ இது என்ன கிடச்சிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19/20 ஓம்ன்றது இந்த பக்கம் என்ன போடுவோம், நம்ம n/6ன்னு போடுவோம். n/6ன்றது என்னது? தொகுபயன் மின்தடையின் தலைகீழி. ஓகேங்களா? மின்தடையின் தலைகீழி தான் வந்து n/6. இப்போ நம்மளுக்கு தலைகீழி தான் கிடச்சிருக்கு. கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? தொகுபயன் மின்தடை தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதை இன்னும் நீங்கள் தலைகீழ போடணும். போட்டால் தான் உங்களுக்கு தொகுபயன் மின்தடை கிடைக்கும். r/nன்றது தான் வந்து தொகுபயன் மின்தடை. இங்கே கிடச்சிருக்கிறது n/6 கிடச்சிருக்கு. அப்போ 6 வந்து மேலே போடணும், n கீழே போடணும். இங்கே 6ன்றது கீழே என்ன இருக்குது? 20. nன்றது 19. அப்போ இதை மேலே போடணும், இதை கீழே போடணும். அப்போ 20/19. இங்கே பாருங்கள், கீழே போட்டிருக்கோம். தொகுபயன் மின்தடை r/n = 20/19 ஓம். அப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து 20/19. நிறைய பேர் வந்து ஆன்சர் வந்து இதுதான் நினச்சிட்டு தப்பாக போட்டிருப்பீங்க. அதை நீங்கள் தலை கீழே தான் போடணும். ஓகேங்களா? அங்கே கொடுத்துருக்கிறது தொகுபயன் மின்தடையின் தலைகீழ் தான் இங்கே வரக்கூடிய ஆன்சரு. அதை நம்ம திருப்பி தலைகீழாக நம்ம போடணும். ரெசிப்ரோக்கில் எடுத்து தான் நம்ம இங்கே போடணும். அப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 20/19 ஓம் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.